ஒரு சிலர் பார்க்குறத பார்த்தா நான் ஜோம் பண்ணி, இன்னும் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி, அதெல்லாம் கதை. நம்மளே அப்படியே தீர்மானம் எடுக்கலாம். நான் இதில் இந்த வருஷத்தில் நான் எனக்கு கமிட் பண்ணுறேன், ஆமென் அப்படின்னு சொல்லி. இப்போ வரலன்னா அப்புறம் வராது. அதனால் வரலன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சரியா? டைம் எடுங்க. பாதி பேர் எழுதுகிற மாதிரி தெரில. சரி, நம்ம ஜோம் பண்ணுவோமா? ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு வைத்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும், என்னோடு கூட இடைப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் லார்ட். நீங்கள் ஆண்டவரை போதிக்கிறவர். இந்த காலவேளையில் உம்முடைய வசனங்களை கொண்டு போதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அதாவது இந்த வருஷத்தில் கர்த்தருடைய இருதயம் என்னவென்றால், சபை முழுவதும் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்றால், எப்படி வாழ வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியின் உதவியோட, பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்தவர்களாக. அதுதான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஞாபகம் இருக்கா? ஆமென். ஸோ அதன் அடிப்படையில் தொடர்ந்து நம்ம இன்றைக்கும் இன்னொரு காரியம், முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வசனம் அதை குறித்து என்ன சொல்கிறது? நமக்கு தெரியாதது ஒன்று அல்ல. வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஒவ்வொருடைய விசுவாசினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய வாஞ்சை, எத்தனை வருஷம் ஆனாலும், 10 வருஷம் விசுவாசி ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை, ஒரு ஜெபம் என்னவென்றால், நான் இயேசுவை போல வாழ வேண்டும். ஆமென். அந்த வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். யாரை போல வாழ? அந்த பிரதர் மாதிரி, இந்த சிஸ்டர் மாதிரிலாம் கிடையாது. அதை காட்டிலும் உன்னதமான ஒரு நிலையில் வாழும்படியாக கர்த்தர் சாதாரணமான ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இதுதான் அவருடைய இருதயம், இதுதான் அவருடைய ஜெபம். இதற்காக தான் அவர் இறங்கி வந்தார், தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறதற்கு காரணம். ஆமென். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டு இருக்கிற நீங்கள் அவரை போல வாழ வேண்டும். அவர் செய்ததை நீங்கள் செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்தது, முதலாவது செய்த காலம் என்ன ரெக்ரூட் பண்ணார். யாரை ரெக்ரூட் பண்ணார்? ஏன் லாங்குவேஜ் சொன்னால் 12 திருடனுங்களை தான், 12 மோசமானவன்களை இல்லை, சமுதாயம் டிஸ்குவாலிஃபை பண்ணுகிற ஆட்கள், ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள், இப்படிப்பட்டவர்களை அவர் 12 பேரை தனக்கு பின் வரும்படியாக அவர்களை அழைத்தார். 3 வருஷம் அநேக காரியங்களை செய்தது நமக்கு தெரியும். ஆனால் அது எல்லாவற்றிலும் காட்டிலும் அவருக்கு முதன்மையாக காணப்பட்டது என்ன தெரியுமா? இவர்களை உருவாக்க வேண்டும். அவருக்கு தெரியும் 3 வருஷம் கழிச்சு அவர் கடந்து போகிறார். அதற்கு பின்பாக அவருடைய நிலையில் நின்று செயல்பட போகிறது யாரு? இவர்கள் தான். புரியுதா? ஸோ ஒரு நோக்கத்திற்காக அவர்களை அழைத்தார், அவர்களை உருவாக்கினார். அவர்கள் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். இயேசு அவர்களை விட்டு பிரிந்து போகிற நாட்கள் நெருங்க நெருங்க அவர்களை என்ன பண்ணுறார்? ஆண்டவர் ரெடி பண்ணுறார். புரியுதா? ப்ரிப்பேர் பண்ணுறார். அதை தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 15-16 நாம் பார்க்க முடியும். அவர் சொல்கிற காரியம், நான் சீக்கிரம் உங்களை விட்டு போக போகிறேன், ஆனால் என்னிடத்தில் என்னை போல செயல்பட நான் இன்னொருத்தரை அனுப்ப போகிறேன். நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், அந்த அனுப்ப போகிறவர்
யார் என்று சொல்லி அவர் எப்போ திருப்பி பேச ஆரம்பித்தார்? அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் அவர்கள்ட்ட சொன்ன காரியம், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். அதாவது உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏன்னால் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதனால் நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிற காரியம், நீங்கள் நான் சொல்கிற இந்த செயலுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது, இந்த 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 வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது, இந்த நோக்கத்திற்காக நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்குள்ள என்ன காணப்படும்? சகல அதிகாரம். புரியுதா? ஆமென். அதை விட்டுட்டு நம்ம வெறும் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துடக்கூடாது. பூமியின் கடைசி பரிந்தம் கர்த்தர் என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு? ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, இவர்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு எங்கள் கூட இப்போ இல்லை, எங்களால் இதை எப்படி செய்ய முடியும் என்ற பயம் கலக்கம் எப்போதும் உண்டானது போல ஆகும் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார், போகாதீங்க. வாழ்க்கை நோக்கத்தை கொடுத்துட்டாரு, எதற்காக வாழணும் என்று சொல்லி. ஆமென். இதை ஏற்கனவே சொல்லியிருந்தார்னா அத்தனை பேரும் சிலுவைக்கு முன்னாடி நின்றுப்பானுங்க. அப்போ சொல்லலை அவர். புரியுதா? அப்போ இது அவர்களுக்கு காணப்படாததுனால இயேசுவையும் பிடிச்சிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் நமக்கு நம்பிக்கை, இவரை நம்பி வந்தோம், இவரை நம்பி வாழ்ந்தோம். இப்போ அவர் இல்லைன்ற நிலை வரும்பொழுது கண்டிப்பாக நீங்களும் நானும் அதை தான் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? ஓடி இருப்போம், மறந்துருப்போம். ஆமென். மீண்டும் அவர்கள் எங்கு சென்று விட்டார்கள்? மீன் பிடிக்க போயிட்டாங்க அத்தனை பேரும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை பிடித்தார் என்றால் அவர் கடைசி வரைக்கும் அவனை விடமாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிற ஆளாக இருக்கலாம். கர்த்தர் 10 வருஷமாக எனக்கு முன்னாடி, சில பேர் வந்து அதில் பெருமையாக இருப்போம். 15 வருஷம் முன்னாடி ஆண்டவர் பிரதர் எனக்கு பேசியிருக்காரு, 20 வருஷம் முன்னாடி. ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை சூழ்நிலையினால நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன். உங்களை தேடி இயேசு திருப்பி திருப்பி வருவார். ஆமென். திருப்பி திருப்பி வருவார். நம்மளை மாதிரி கிடையாது. 10 வாட்டி சொன்னேன் கேட்கல, சரி போன்னு விட்டு போகிற ஆள் கிடையாது ஆண்டவர். யோசிச்சு பாருங்களேன், எல்லாவற்றையும் இவங்களுக்காக கொடுத்தார். கடைசியில் நிற்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லை, ஒரு நன்றி உள்ள இருதயம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கலாம். ஆண்டவர் திருப்பி இவர்களை தேடி வருகிறார். வந்து அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வாழ வேண்டிய நோக்கத்தை கொடுத்துட்டு, இப்போ அவர்கிட்ட சொன்ன காரியம், நான் இப்பொழுது உங்களை விட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் காத்திருங்க. அல்லேலூயா. எதற்காக காத்திருங்கள்? பரிசுத்த ஆவி. ஏன் அப்படி பரிசுத்த ஆவி? நம்ம கேட்கலாம். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். இயேசு என்றைக்கு அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அடுத்தது நடந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி. ஓகே. 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு. புரியும் நினைக்கிறேன் அந்த வசனம். புரியுதா? ஞானஸ்தானம் எடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். அந்த நிமிஷத்திலிருந்து அவரை வழிநடத்தினது யாரு? ஆவியானவர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு பரிசுத்த ஆவியானாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே
கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. இயேசு முழுமையாய் யார் மேல அவர் சார்ந்திருந்தார்? பரிசுத்த ஆவியானவர். திரியேக தேவன்ல அவர் ஒருவர். ஆனால் பூமியிலே வந்து வாழ்ந்து நமக்கு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று காட்டி கொடுத்ததுல இதை முக்கியமான ஒரு காரியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கலாம். நான் தானே தேவன், எனக்கு எதுக்கு இன்னொரு பலன், நான் அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணலான்னு பண்ணல. புரியுதா? நீங்களும் நானும் இதை பார்க்கணும், இதை படித்து கொள்ளணும், இதிலே நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் என்ன சொல்கிறது? இயேசு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருந்தார். அதனால தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய கடைசி அந்த நேரங்கள் வரும்பொழுது அவர் சொல்கிற காரியம், காத்திருங்கள். யாருக்காக? பரிசுத்த ஆவியானவர் காத்திருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ன? கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆமா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி கொடுக்க முன்னாடி இன்னொரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை? உங்களுக்காக வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் இதுதான், போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்கள் ஆக்குங்கள். அல்லேலூயா, ஆமென். இது எல்லாருக்கும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கிறீங்க? வெறும் பாஸ்டர் மாத்திரம் இல்லை, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த பிரதான கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Great Commission is for every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த பிரதான கற்பனை. அப்படின்னா இந்த வாழ்க்கை நான் வாழணும்னா என் சொந்த பலத்தினால முடியாது. அதனால என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை போல வாழணும்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும்போது இன்னும் டென்ஷன் தான் இருக்கும் இவங்களுக்கெல்லாம். கரெக்டா? ஆமென். அவர் கூட சேர்ந்து செய்கிறது வேற, ஆனால் அவருடைய இடத்துல நின்று வாழ்க்கையை வாழ்வது, ஊழியம் செய்வது, அது ஒரு பெரிய உத்தரவாதம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இதை விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இது பாரம் கிடையாது, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை. புரியுதா? இயேசுவின் இடத்துல நின்று வாழ்க்கையை தொடர்ந்து வாழும்படியாக எப்படி இந்த சீஷர்கள் இவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவருக்கு தெரியும் மனுஷ பலத்தினால் இவர்களால் செய்ய முடியாது. அதனால அவர்களுக்கு கொடுத்த காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்ததை நீங்க செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த காரியம் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசு செய்ததை நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அதற்காக தான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதற்காக தான். அப்படிலாம் இல்லை பாஸ்டர், நான் ஊழியத்திற்காக அழைக்கப்படலை. ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அது ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி காலிங் அது. ஓகே, அதை குறித்து நான் மறுபடியும் பின்னாடி அப்புறம் சொல்லுகிறேன். ஆனால் அதை அறிகிறதுக்கு முன்பாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எப்படியாக வாழும்படியாக? பரிசுத்த ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக. இந்த அழைப்பு ஒரு சிலருக்கா? எல்லாருக்குமா? எல்லாருக்கும். ஓகே, அதுதாங்க கிருபை. இயேசு சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன உண்டானது? தேவாலயத்தில் சிறைச்சாலை ரெண்டாய், சிறைச்சாலை இது தமிழ் என்ன சொல்லுவாங்க? திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது. என்ன அர்த்தம் அது? வாட் இஸ் த மீனிங்? அது அர்த்தம் என்ன? எல்லாரும் நம்ம ஊரில் தமிழில் சொல்லுவாங்களா, திறந்து விட்டுக்குள்ள. ஓகே, அந்த மாதிரி தான் ஆண்டு நமக்கு கிருபை கொடுத்துருக்காரு. இல்லாட்டி நீங்களும் நானும் எங்கே இருக்கணும்? வெளியே நிற்கணும். வெறும் பிரதான ஆசாரியர் தான் அவர் உள்ளே போக முடியும்.
அது கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இடத்துல ஆசாரியர்கள் தான் போக முடியும். உங்களுக்கு எனக்கும் அந்த தகுதி இல்லை, இழந்து போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, he has given us the boldness. நமக்கு என்னத்தை கொடுத்திருக்காரு? ஆமா, பவுல் கிட்ட யூத ஜனங்கள் முட்டிக்கிட்டே இருந்த காரியம் இதுதான். எந்த தைரியத்தில் நீ இப்படி பேசுற? புரியுதா? கண்டிப்பா நம்மளாம் அப்படி கேட்போம்ல. எந்த தைரியத்தில் நீ பேசுற? எந்த தைரியத்தில் நீ உள்ள வந்த? எந்த தைரியத்தில் இந்த ஜெபம் பண்ற? பிசாசல்ட்ட நம்மளை கேட்பான், பயன்படுத்துவான். எந்த தைரியத்தில் நீ நிற்கிற இந்த விசுவாசத்தில்? அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தின் மூலமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்படியாக உங்களுக்கு எனக்கும் தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அந்த அதிகாரத்தில் செயல்படும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவி அவசியம். ஸோ ஒரு காரியத்தை சபையில் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளணும், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு தான் பிரதான அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாரும் ஊழியம் செய்யணும்னா என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்தாருன்னா, நான் ஒருத்தனுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னா அந்த வேலையை செய்யத்தக்கதாக அவனுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அதிகாரத்தை கொடுக்கணும், ஃப்ரீடமை கொடுக்கணும், அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுக்கணும். கரெக்டா? ஆமென். கம்ப்யூட்டரில் இந்த வேலை எல்லாத்தையும் நீ பாருன்னு கம்ப்யூட்டரே கொடுக்காம இருந்தால் செவுத்துலேயே அவன் அடிச்சுட்டு இருப்பான். யோசிச்சு பாருங்களேன். கொடுக்கணும் நான். கரெக்டா? ஒரு 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 சேர் செய்கிறதுக்கு ஒருத்தனை வேலைக்கு கூப்பிட்டு அவனுக்கு கட்டையை மட்டும் கொடுத்துருந்தா போதும். அவனுக்கு என்னத்தை கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? பொருள் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கார். எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசுவை போல வாழ்கிறது. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவை போல. அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நம்ம எப்படி பார்க்கிறோம் அதான் முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியை எந்த நிலையில் நாம் வைத்திருக்கிறோம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இவங்களுடைய பிரச்சனை இதுதான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதை குறித்து நாம் பார்க்கிறோம்னு. ஆவியின் வரங்கள். ஆமென். இந்த ஆவியின் வரங்கள், இந்த ஆவியின் வரங்களை இவர் பவுல் இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து தயவுசெய்து கவனிங்க, இந்த 14ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் எடுத்து இந்த கொரிந்தியர் பட்டணத்தில் இருக்கிற இந்த சபைக்கு சொல்லுகிறதற்கு காரணம், இவர்கள் அதை தவறாக புரிந்து இருக்கிறாங்க, தவறாக செயல்பட்டார்கள். அதனால இவங்க மூலமாக மற்றவனுக்கு இடையூறு. புரியுதா? அதாங்க இப்போ பிரச்சனை. ஒரு சில காரியங்களை இவர்கள் பார்த்ததுனால மற்றவங்களுக்கு, இவங்க பண்றதுனால மற்றவங்க அதை பார்க்கறதுனால அவங்களுக்கு இடையூறு. இன்னைக்கு அநேக வேளையில் சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே இப்படிதான் காணப்படுகிறார்கள். ஒன்று கரெக்டாக புரிந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், இல்லாட்டி தவறாக புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டமாக இருக்கும். இங்கே இருந்தது. அதனால தான் அவர் என்ன பேசுகிறார் இப்போ, அதை குறித்து ஒரு தெளிவை கொண்டு வருகிறார். இதையும் புரியாம இன்றைக்கும் அவர் ஏன் இதை பேசினாருன்னு புரியாம குழம்பி தவறா பேசுற ஒரு கூட்டம் இருக்கு. ஆவியானவர் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது. பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறதுக்கு காரணம், இவர்கள் இந்த ஆவின் வரங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். தான் ஆவின் வரங்கள் என்னது? ஆயுதம். ரைட்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுதத்தை தவறாக பயன்படுத்தினால இல்லையா, இயேசுவின் சபை காயப்பட்டது. எது பாதிக்கப்பட்டது? ஏன் இந்த ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு? சத்ருவை நாம் எதிர்த்து நிற்க. புரியுதா? சத்ருவை எதிர்த்து நிற்க கொடுத்த ஆயுதத்தை நம்மளே என்ன பண்ணிடுறோம், இப்போ இங்க வெட்ட ஆரம்பிச்சிருச்சு உள்ள. அதனால்தான் பவுல் சொல்றாரு பாருங்களேன், மேன்மை பாராட்டுகிறதுக்கு எனக்கு தகுதியில் ஆகிலும் மன்னிக்கவும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியருக்கு போயிடுச்சு பைபிள்.
ஆமா, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அப்ப சொல்றாரு. அப்ப வரங்கள் ஏற்கனவே இங்க கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. புரியுதாங்க? நீங்க இந்த காரியங்களை கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். சில பேருக்கு இங்கேயும் வரங்கள் கிரியை செய்கிறது. நமக்கு ஒரு சிலருக்கு உங்களுக்குள்ளே ஆச்சரியமா இருக்கும், எனக்குள்ளும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு இருக்கும். இங்க இல்லைன்ட்டு கிடையாது, ஆவின் வரங்களை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணல இவரு. அங்கு உள்ள ஒரு பிரச்சனைனால அவர் ஒரு விளக்கத்தை கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார்? இப்போ இந்த இடத்துல வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்கிறது நல்லதில்லை, அது உங்களுக்கு தெரியணும். ஏனென்றால் இவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை கவனிங்க, இவங்க பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்று குறித்து இவங்க ஹைலைட் பண்ண இருக்கிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னது? டங்ஸ், அந்நிய பாஷை. ஓகே, ஸோ அதை 14ஆம் அதிகாரத்தில் அவர் டீல் பண்றாரு. ஸோ இவங்க அதை மேன்மை பாராட்டி அதை இல்லாதவங்களை மட்டம் தட்டுறது. ஓகே, ஸோ அதை சரியான விதத்தில் செயல்படாம சபையில் என்ன உண்டானது? குழப்பம் உண்டானது. அதனால் ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மற்றவன் கிண்டல் பண்ண தான் ஆரம்பித்தான். அதனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்திற்குள்ள நடுவில் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு. என்ன அதிகாரம்? 13. என்ன அதிகாரம்? அன்பு. புரியுதா? இவர் அதனால அதாவது ஆவின் வரங்கள் இல்லைன்னு சொல்லலை, அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லலை, அன்பு தேவையில்லைன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? இது மூணுமே முக்கியம், இது மூணுமே தேவை. அப்பதான் சபை எப்படி இருக்கும்? இயேசுவை பிரதிபலிக்கும், இயேசுவை வெளிப்படுத்தும். அந்த ஒரு காரியத்தோடு தான் இப்பொழுது இவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். புரியுதாங்க? இவங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். இவர்கள் இந்த அனுபவத்திற்குள் போய்விட்டார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. இப்போ பரிசுத்தாவின் வல்லமையோடு ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். இது எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். கரெக்டா? இட் வாஸ் நாட் எ டெட் சர்ச். ஒரு செத்த சபை கிடையாது, ஒரு உயிருள்ள ஒரு சபை. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன மாதிரி வார்த்தைகளை, அற்புதங்கள், அதிசயங்கள் மூலமாக நான் உறுதிப்படுத்துவேன். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தானே? கரெக்டா? இல்லை, என் வயசுல இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்டிங் எப்படி? சும்மா இல்லை, எங்கள் அப்பா காலத்து மாதிரி கிடையாது. நான் சொல்கிறேன்ல செய், அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்வானுங்க. எனக்கெல்லாம் பேரண்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிபி ஏறிச்சு, நல்லா ஏறிச்சு. எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் கேட்டோம்னா என்ன ஆகிடும்? தமிழில் சொல்லுவோம்ல, சென்னை தமிழில் கழுத்து திரும்பிடும். இல்லாட்டி காதில் ஒரு சத்தம் கேட்கும், கைன்னு, இல்லையா? அதுவும் நீங்கள் அம்மா மார்ட்ட மாட்டிங்கன்னா என்ன வரும்? இப்பெல்லாம் பார்க்கல, உங்களை ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. விளக்குமாறு, பருப்பு மத்தை கூட இவனுக்குலாம் அதெல்லாம் புரியாது, இந்த ஜென்ரேஷனுக்குலாம். புரியுதா? அது கட்டையில் இருக்கும், எடுத்தோன்னு அதுதான் நிற்கும், இல்லையா? பிசாசு வெள்ளம் போல புரண்டு வரும்பொழுது கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுவார். நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம அம்மா வேற தூக்குவா. புரியுதா? எல்லாத்துக்கும் கேள்விதான். கரெக்டா? வை, ஏன்? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கும் போதில் சில வேலை இல்லை, அந்த கேள்வி கேட்கறது கிடையாது. ஏன், எதுக்கு கேட்கணும்? அவன் இன்னொருத்தர் சொல்றத வச்சு நம்ம போனோம்னா தப்பா நினச்சிக்காதீங்க, அப்போ நான் படிப்பறிவு இல்லாதவன். வேதத்தின்படியும் அப்படிதான் பாஸ்டர், ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிதான். அதுக்கு தான் உங்கள் கையிலேயே ஆண்டவர் பைபிளை கொடுத்துருக்காரு. ஆமென். யாரும் நம்ம ஏமாத்த, அநேகமான ஏமாற்ற காரியங்கள் இதில் தான் உண்டு. இந்த டாபிக் தான். புரியுதா? அநேகமான ஏமாற்ற. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சொன்னது கரெக்டா, பைபிளை திறந்து நான் பார்த்தேனா இதுதான் அர்த்தமா? இல்லை,
இல்லாட்டி சொன்னதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்னது சரியில்லை, உடனே அதெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவி கிடையாது, அபிஷேகம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, இல்லை ஆவியின் வரங்கள் கிடையாது. அது அடுத்த எக்ஸ்ட்ரீம். இங்கே அந்த பிரச்சனை இருந்தது. இவங்க வெறும் அந்நிய பாஷைகளை இவங்களை உயர்த்தி வைத்து இவர்கள் இருந்ததுனால மற்ற காரியங்களை குறித்தே சபைக்கு ஒன்றுமே தெரியல. மற்ற வரங்களை குறித்து அறியாமல் இருந்தார்கள். நீங்கள் உடனே கேட்கலாம், இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர்? எங்களுக்கு தெரியணும், நமக்கு தான் தெரியணும். நம்ம தான் சபை, நம்ம தான் தேவனுடைய சரீரம். புரியுதாங்க? எல்லாரும் ஒரே மனநிலையில் இல்லைன்னா இந்த சரீரத்தில் என்ன உண்டாகும்? பாதிப்பு உண்டாகும். நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா தயவுசெய்து கவனிங்க. ஆவின் வரங்களை குறித்து பேசுகிறார், அன்பை குறித்து பேசுகிறார், அந்நிய பாஷைகள் குறித்து பேசுகிறார். கரெக்டா? எல்லா ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு காரியத்தை பவுல் பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள்லாம் ஒரே சரீரம். ஒரு சரீரத்தில் எப்படி அவயங்கள் நிறையா இருக்கும், அதே போல் நீங்கள் ஒரு அவயம். ரைட்? எல்லா அவயமும் எப்படி முக்கியமோ அதே போல் நீங்களும் சபையில் முக்கியம். எல்லா அவயத்திற்கும் ஆண்டவர் ஒரு வேலையை வச்சிருக்காரு. அப்போ தான் அந்த பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் கிறிஸ்து அவர் சொல்கிறார், என்னுடைய சரீரம் சபை. சபைனா நம்ம எல்லாரும் சேர்ந்து, வெறும் பில்டிங் இல்லை. ரைட்? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய சரீரத்தின் ஒரு அவயமாக இருக்கிறோம். அதனால் ஒருத்தர் பெருசு ஒருத்தர் சிறுசு அப்படி கிடையாது. இன்னும் பவுல் சொல்லுகிறார், இருக்கிறதுலே இல்லை குறையுள்ள இல்லாட்டி வீக்காக இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு என்ன பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோம். அதுதான் சபை. அப்போ பாடி ஒன்னா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒவ்வொரு அவயவமும் அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். அப்போ எல்லாரும் ஒரே காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். ரைட்? ஒரே காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். இங்கே சபையில் அப்படி இல்லை. அதனால தான் அவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்களாம் எப்படி ஒரே சரீரத்தின் அவயங்கள். அல்லேலூயா. கேட்குறீங்களா? ஆமென். இது ஒழுங்காக வேலை செய்யணும்னா எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதனால தான் சொல்றார் பவுல், இப்போ இதை குறித்து நீங்கள் அறியாது இருக்கிறீங்களா, உங்களுக்கு நான் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆவின் வரங்களை குறித்து பேசுகிறார். எதை குறித்து பேசுகிறாருங்க? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஆவின் வரங்கள் எதற்காக அப்படின்னா, நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்கிற ஒரு காரியம், 7ஆம் வசனம். ஓகே, இது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள. தமிழில் வித்தியாசமாக இருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா டக்குன்னு புரியலாம், ஆனால் தமிழில் புரிகிறதற்கு அதை கொஞ்சம் யோசித்து வாசிக்கணும். நம்ம 7ஆம் வசனம் என்னது? ஆவினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவன்னா எப்படி நம்ம பார்ப்போம்? அவனுக்குன்னு அப்படி கிடையாதுங்க. அவன் ஒருத்தருடைய ஒருத்தருக்கு பிரயோஜனத்திற்கு. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, the gifts of the Spirit is being given to the benefit of all. கரெக்டா? இங்கிலீஷ் பைபிள் அப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும். அப்போ சபையில் இத்தனை வரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யார்கிட்ட கொடுத்துருக்காரு? உள்ள இருக்கிற விசுவாசிங்களுக்குள்ள. புரியுதா? உள்ள இருக்கிற எதற்கு கொடுத்துருக்காரு? நீங்கள் மற்றவர்களுக்கு புரோஜனமா இருக்க. கர்த்தர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்து அந்த உடனே பிச்சுக்கிட்டு வெளியே ஓடுறதுக்கு இல்லை. புரியுதா? புரியுதாங்க? உள்ளுக்குள்ள செயல்படதான். அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டா அது ஃபங்க்ஷனு பண்றதுல பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனமா இருக்கு. சபையின் பக்தி விருத்தி உண்டாக. சொல்லுங்க, என்னது? டு பில்ட். ஓகே, சபையில் வருகிறோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சபையில் சேர்க்கப்படுகிறோம். சபையில் சேர்க்கப்பட்ட உடனே என்ன பண்ணார்கள்? ஆதி திருச்சபை அவர்கள் எப்படி வாழணும், எப்படி இதில் வளரணும்னு சொல்லி வேதத்தை கற்றுக்கொண்டார்கள், ஜெபம் பண்ணாங்க, ஐக்கியம் கொண்டார்கள். புரியுதா? ஆமென்.
ஸோ இதில் இப்படி தான் அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். இவர்கள் வளர ஆரம்பித்தது ஏதோ வெளியே இருந்து ஒரு சோர்ஸ்னால கிடையாது, உள்ளுக்குள்ள கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவினால. கேட்குறீங்களா? ஆமென், ஆமென். கேட்குறீங்களா? இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். எனக்குள்ள ஆண்டவர் கிருபை வரத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சொல்லப்படுகிற காரியம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவர் என்ன நினைத்திருக்காரோ அந்த கிருபையின்படி உங்களுக்குள்ள என்னத்தை கொடுத்திருக்காரு? ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு வரமாவது ஒருத்தருக்குள்ள இருக்கு. இதை முதல்ல நம்புறீங்களா இல்லையா? நான் அதுக்கு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பைபிளில் சொல்லலை. ஆல்ரைட், நான் அங்கே போய் தலையை விட்டு ஜெபம் பண்ணால் தான் வரும்னு பைபிள் சொல்லலை. விசேஷமான அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அவர் ஜெபம் பண்ண அவருக்கு அவங்க ஆசீர்வதித்து ஜெபிக்க வச்சாருன்னா தப்பு இல்லை. ஏன்னா பவுல் அப்படி தான் ஜெபம் பண்ணார். யாருக்கு? தீமோத்தேயுக்கு. அவர் சொல்கிறார்ல, இல்லை உன் மேலே கையை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது நீ பெற்றுக்கொண்ட அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி சபை வல்லமையுள்ள சபையாய் கிரியை செய்ய முடியும்? அதுக்கு அடையாளம் இங்கே இருக்கு, மாடல் இங்கே இருக்கு. ஆதி திருச்சபை முழு சபையும் அப்படிதான் கிரியை செய்தது. யாருக்கு நான் போன வாரத்துக்கு முந்தின சொன்னேன்ல, ஸ்தேவானுடைய ஊழியம் என்ன? ஊழியம் என்னங்க? சர்வ் பண்ற ஊழியம். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டது, ஆவினால் நிரப்பப்பட்டவன், விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவன், அவன் மூலமாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. புரியுதா? அதனால்தான் அவன் நின்று ஒரு 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 சீனியர் பாஸ்டர் கிடையாது, ஓகே, அப்போஸ்தலன் கிடையாது. ஒரு சர்ச்சில் சர்வ் பண்ணுற ஒரு தம்பி, அவனை பிடிச்சி இவனுங்க கேள்வி மாங்குன்னு கேட்குறானுங்க. ஆனால் அவன் சொன்ன பதிலுக்கு இவங்களால் நிற்க கூட முடியாமல் போனது. அதான் அபிஷேகம். ஆமென். அவங்களால ஒன்றும் பேச முடியல. கர்த்தருடைய மகிமையை அவன் மேலே கண்டார்கள். அவர் ஒரு டீக்கனாக இருந்தார் சபையில், ஒரு சாதாரண விசுவாசி. ஆமென். இதே கிருபை தான் கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதில் செயல்படும்படியாக தான், வாழ்க்கை வாடும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உடனே இது வெறும் ஊழியத்திற்கு மாத்திரம் சொல்லி ஒதுக்கி வச்சிடாதீங்க. இதே வல்லமை, இதே ஞானம், இதே கிருபை உங்க வேலையிலையும் கர்த்தர் அது மூலமாக வெளிப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி யார் மேலாம் இறங்கினாரு? சர்ச் டிசைனர், ஆர்கிடெக்ட் இல்லையா, கார்பெண்டர் வசனம் இருக்கும். அதில் தேறினவர்கள், விசேஷித்த வரங்களை பெற்றவர்கள், ஆவியானவர் அவர்கள் மேல் அசைவாடினார். கேட்குறீங்களா? ஆமென். இந்த ஆவினால் வல்லமை உள்ள வாழ்க்கை வெறும் சண்டே இங்கே உள்ள இல்லை. சண்டே டு சண்டே நம்ம எங்கே போனாலும் இதை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு புரியணும், விசுவாசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நான் பர்பஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். வாட் இஸ் த பர்பஸ்? எல்லாருக்கும், எல்லாருடைய வளர்ச்சிக்கும். ஆமாம், ஆங்கிலத்தில் தான் ஒரு இடத்துல வாசித்தேன், கிஃப்ட்ஸ் ஆர் அதர் ஓரியன்டட். வரங்கள் மற்றவர்களுக்காக. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள வரத்தை வச்சிருக்கார். யாருக்காக? அது யாரோ ஒரு ஆள் உள்ள இருக்கு, ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார், ரெண்டு சுகம் அளிக்கும் வல்லமையை வச்சிருக்கார், உள்ள இருக்கு. கேட்குறீங்களா? ஃபார் காமன் குட், சபையின் பக்தி விருத்திக்காக, சபையின் வளர்ச்சிக்காக
ஆண்டவர் இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க. எப்படி ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறதில்லை. இன்னைக்குடைய பிரசங்கத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு ஆசை வரணும் இது மேல. ஐ நீட் டு கெட் அ டிசையர். ஓகே, அப்படின்னு வாஞ்சிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ள. ஆனால் வரங்களை குறித்து சொல்கிறேன். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. எத்தனை வரங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது? 9 வரங்கள். ஓகே, தீஸ் ஆர் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஆனால் இதை அடுத்து பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம், அது இன்னைக்குல இன்னொரு நாள் பார்க்க போகிறோம். ரோமர் 12:6-8 மற்ற கிருபை வரங்களை, மினிஸ்ட்ரி கிஃப்ட்ஸை குறித்து பவுல் என்ன பண்றாரு? பேசுகிறார். புரியுதா? ஓகே, ஸோ இந்த 9ஓடு நிறுத்திடக்கூடாது நம்ம. இந்த 9ஐயும் தாண்டி லிஸ்ட்ல இன்னும் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 19 கிஃப்ட்ஸ் இருக்கு. எத்தனை வரங்கள் உண்டு? 19. ஆல்ரைட், பவுல் சொல்கிறார், இது அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கதை நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். இந்த 9 வரங்கள் கொடுத்திருக்கிற 9 வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. அப்போ சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபையில் ஒரு ஊழியம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சபையில் யாருமே விசிட்டர் கிடையாது, யாருமே ஜஸ்ட் மெம்பர் கிடையாது. மெம்பராக இருக்கலாம், ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும். ஆக்டிங் மெம்பராக இருக்கக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சரு. புரியுதா? சண்டே மட்டும் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவோம். நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம், சின்னதுலேருந்தே பழகிட்டோம் இல்லை? சின்னதுலேருந்தே பழகிட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும். எப்படிப்பட்ட ஆக்டிவா? பரிசுத்த ஆவியின் கிரியை உள்ள, நிறை உள்ள ஒரு விசுவாசியாய் நான் இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். இப்போ உங்களை நம்பி, ஓகே, என்ன நம்பி, நான் ஒரு விசுவாசம் வச்சுக்கோங்க, என்ன நம்பி ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஊழியம் இருக்குன்னு சொல்லி எனக்கு பரிசுத்தாவின் வரத்தை கொடுத்து, இல்லையா, ஆண்டவர் இங்கே வச்சிருந்தாருன்னா, நான் அதை செய்யறதை விட்டுட்டு, அதை விசுவாசிக்காம விட்டுட்டு நான் பார்த்துக்கு நான் வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தா எது பாதிக்கப்படும்? சபை பாதிக்கப்படும். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? இன்னைக்கு வர்ஷிப் லீடர் சரியில்லை, இன்னைக்கு பாஸ்டர் சரியில்லை, சரியாக ஜோமனில் போல இருக்கு அவரு, அதனால பிரசங்கம் சரியில்லை. கரெக்டா? நான் சொன்னேன் இல்லை, போன வாரம் தான் சொன்னேன், மார்க் கரெக்டாக போடுறோம். நமக்கு ஒருத்த மார்க் போட்டுட்டு இருப்போம் அப்புறம். கரெக்டா இல்லை? அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிப்பின் அந்த 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 மதிப்பை, இல்லையா, அந்த கிருபையை அறிந்திருப்பேன்னா, கர்த்தர் என்னை ஒரு சபையில் சேர்த்துருக்காரு, ஒரு சபையில் ஒரு இடத்துல சும்மா என்ன வைக்கல, என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யாருக்கோ வைத்திருக்கார் என்று சொல்லி நான் வாழ ஆரம்பித்தால் எனக்குள்ளிருந்து பரிசுத்தாவின் வல்லமை வெளிப்படும். அதுக்கு தான் அது கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் வரங்களை கொடுத்துருக்காரு. நான் சொன்னது போல நீங்கள் வெறும் இந்த அதிகாரத்தில் எபேசியர் 4:11 ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டு இருக்கிறது. அத்தனை வரங்களும் எங்கெங்க இருக்கு சொல்லுங்களேன்? சபையில். அப்போஸ்தலர்கள் எங்க இருக்கிறார்கள்? சபையில். தீர்க்கதரிசிகள் எங்க இருக்கிறாங்க? சபையில். டீச்சர்ஸ் எங்க இருக்கிறாங்க? சபையில். இவாஞ்சலிஸ்ட் எங்க இருக்கிறாங்க? சபையில். பாஸ்டர்ஸ் எங்க இருக்கிறாங்க?
வேறு வழி இல்லை, சபையில் இருந்து தான் ஆகணும். கரெக்டா? பாஸ்டர்ஸ் மாத்திரம் இல்லை, அத்தனை பேரும் சபையில் ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த 5-fold மினிஸ்ட்ரி எதற்காக வச்சிருக்கிறாரு? சபையின் பக்தி விருத்திக்காக, வளர்ச்சிக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கேட்குறீங்களா? அதனால் பவுல் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை அதை குறித்து பேச வேணாம், நமக்கு என்ன வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா இதை வைத்திருக்கிறவர் பவுல் சொல்கிறார், இதை சொல்லி கொடுத்துட்டு இதை நீங்கள் அறியாமல் நீங்கள் வெறும் வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதோ வாரீங்க, கூடி வரும்போது அந்நிய பாஷையில் கத்துறீங்க, ஜோம் பண்ணுறீங்க, அது எதுக்கு பண்ணுறீங்களே உங்களுக்கு தெரில, அதனால மற்றவன் குழம்பி போயிருக்கிறான். ஓகே, உங்களால் சபைக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இப்போது இது வெறும் எதற்காக கொடுத்துருக்கான்னு சொல்லி அறியாமல், இதையும் அறியல, கொடுத்துருக்கிற மற்ற வரங்களையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று கற்றுக் கொடுத்துட்டு அவர் சொல்லுகிற காரியம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 29லேருந்தே வாசிக்கிறேன். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க அப்படின்னு அர்த்தம், யாருமே பண்ணல, அதனால் எனக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. உங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்திருந்தார், மற்ற ஆளுக்கு வேற வரத்தை கொடுத்துருப்பார், அது எனக்கு வேணும்னு இருக்காதீங்க, அதை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் 31ஆம் வசனத்தில் சொல்றாரு, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை சொல்லுங்களேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்க பைபிள்ல, நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு, அது அன்பை குறித்து பேசுறாரு. அப்புறம் வரங்கள் மாத்திரம் இருந்தால் போதாது, அதை குறித்து நம்ம பேசல இன்னைக்கு. ஆனால் சொல்றாரு, நீங்கள் எத்தனை பேர் இருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? புரியுதா? நாடு அதுவா வரட்டும் பிரதர், வராது பிரதர். கர்த்தர் சித்தமான கர்த்தர் கொடுக்கட்டும், கொடுக்கவே மாட்டார் சாவர வரைக்கும். கர்த்தருக்கு சித்தம், அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார். புரியுதா? ஆமென். கர்த்தர் சித்தம், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நீங்க வாழணும். உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்திற்காக நீங்கள் வாழணும். உங்க சொந்த பலத்தினால முடியாது, அதனால தான் என்ன கொடுக்கிறாரு? வரங்களை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக தான் நீங்கள் செயல்பட முடியும். அதில் மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஆமென். ஞான வரங்களையும் விரும்புங்கள். புரியுதா? அதாவது உங்களுக்கு தெரிலன்னா அப்படியே விட்டுருங்க, தெரிஞ்சு கொழும்பி போயிருந்தா ஒரு விளக்கத்தை சொல்லி நான் ப்ரே பண்ணுறேன். இந்த 14ஆம் அதிகாரத்தில் அவர் அந்நிய பாஷைகளை குறித்து பேசுகிறார். ஓகே, பேசும்பொழுது அதை நம்ம தெளிவாக நம்ம படிக்கலைன்னா நம்ம இந்த கூட்டத்தோடு சேர்ந்துருவோம். என்ன கூட்டம் தெரியுமா? அந்த கூட்டம் செசேஷனிஸ்ட்னு வாங்க. யார் அது? அவர்கள் என்ன சொல்லுகிற காரியம்னா, அப்போஸ்தலர் நாட்களில், அவங்க நாட்களில் வல்லமையாக ஆண்டவர் கிரியை செய்தார், அப்போஸ்தலர் செத்த போது அதுவும் போயிடுச்சு. பைபிள் அப்படி சொல்லலை. ஓகே, முழுமையானது வரும்பொழுது குறைவானது போயிடும். அப்போ என்னது? தீர்க்க தரிசனம் குறைவானதா? கர்த்தர் கொடுக்குறது எதுவுமே குறைவானதா? இல்லை. எப்படி பாருங்க குழப்பறது இது. அப்படி முழுமையானதுன்னு சொல்லி இவங்களா தீர்மானம் எடுத்துட்டாங்க. அதாவது பைபிள் முழுமையாக வந்துருச்சு, ஸோ த ஃபுல்னஸ் ஆஃப் கம். யார் சொன்னா? முழுமையானது வரும்பொழுது என்று சொல்லும் பொழுது அவனுடைய அர்த்தம் இயேசு திருப்பி வர்ற வரைக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசு செய்வார். ஆமென். ஆண்டவர் கிரியைகளை நடப்பிப்பார். யார் மூலமா? உங்க மூலமா, சபை மூலமா. கேட்குறீங்களா? சபை மூலமா, ரைட்? அதை கொண்டு வருவதற்கு தான் பவுல் என்ன பேசுகிறார்? தீர்க்க தரிசன வரங்களை குறித்து பேசுகிறார். தீர்க்க தரிசன வரங்களை குறித்து பேசுகிறார், அந்நிய பாஷைகளை குறித்து பேசுகிறார். சொல்றாரு, அந்நிய பாஷைகளோட நீங்க தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொல்றாரு. அப்புறம் அந்நிய பாஷை வேணான்னு சொல்லல. புரியணும் கிளியரா. படித்த முட்டாளா இருக்கக்கூடாது. கரெக்டா? அது தப்பா எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷைகள் உங்களை பர்சனல் எடிஃபிகேஷன் ஃபார் யோர் ப்ரேயர் லைஃப். பட் தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா அதன் அர்த்தம் என்னது? ஒரு 4 பேருக்கு பக்தி விருத்தி உண்டாகும். புரியுதா?
இது வேணும் அதுக்கு அது இது வேணும் அது வேண்டாம், அது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அங்கே 14ஆம் அதிகாரம் பாருங்களேன், 12ஆம் வசனம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். யார்கிட்ட பேசுறாருங்க? இதை சபைக்கு, விசுவாசிக்கு. அப்போ நீங்க நாடணும், நீங்க வாஞ்சிக்கணும், நீங்க தேடணும். ஹல்லேலூயா. எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்குன்னா நான் எனக்குள்ளதான் நான் தேடணும். நான் ஆண்டவரை நெருங்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும், நான் காத்திருக்க வேண்டும், நான் விசுவாசிக்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 எனக்குள்ள இருந்து என்ன வெளிப்படும்? ஆவியான காரியங்கள் வெளிப்படும். மாம்சத்தில் நான் பெருகிட்டே போனேன்னா மாம்ச கிரியைகளை வாயை திறந்தாலே என்ன வரும்? நல்ல வார்த்தையே வராது. கரெக்டா நம்ம ஊரில் கரெக்டாக கார் போகும்போது இப்படி விடுவான் ஒருத்தன். மாம்சத்தில் இருந்த என்ன ஆயிடும்? உள்ள என்ன நிரம்பி இருக்கோ அதுதான் வெளியே வரும். அப்போ எங்க தேடுங்கள், எங்க நாடுங்கள்னு சொல்றாருன்னா, எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார், கடவுள் எனக்குள்ள இருக்கிறார், தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசித்து நான் அவரை நெருங்கி இருக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் முடிக்கும் போது அதான் சொல்றார் பாருங்க, 39ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணா. புரியுதா? இந்த வசனம் அவங்களுக்கெல்லாம் எங்க போச்சோ தெரில. தடை பண்ணாதீங்கன்றார். ஆனா நீங்க தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள். எதற்கு? ப்ராஃபட் பிரவீன் அப்படின்னு சொல்லி பேர் போடுறதுக்கா? இல்ல, சபையின் பக்தி விருத்திக்காக. நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனமா சொல்றேன் பிரதர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. தீர்க்க தரிசன வரோம் உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார்னா நீங்கள் பேசுகிற காரியம் எப்படி இருக்கும்? தீர்க்க தரிசனமாக இருக்கும். கேட்குறீங்களா? ஆமென். இத்தனை வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியம் இன்னைக்கு, எப்பா இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, வாஞ்சிங்க, நாடுங்க, ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்குள்ள இருக்கு, கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ நான்லாம் அவ்வளோ பரிசுத்தவான் இல்லை. பரிசுத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியம். புரியுதா? நான் பரிசுத்தவான் இல்லை, நான் மெச்சூர்டு கிறிஸ்டினா இல்லை, அதனால எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்றது நீங்க. ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா அது பேரே என்ன? ஆவியின் வரம். சொல்லுங்களேன், ஆவியின் வரம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.